அம்மா ஊர்லேருந்து வந்துட்டு போயிட்டாங்கங்க. அவங்க வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாம் தாங்க இது. கருவாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அறுவடை டைமெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இது மலைக்கறிங்க. மொத்தமா வாங்கிட்டு வருவாங்க மலைக்கறி. கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி வாங்கிட்டு வருவாங்க. புடலங்கா, வெள்ளரிக்கா, வெண்டைக்கா, கத்திரிக்காய், சாம்பாருக்குள்ளதும், அவியலுக்குள்ள மலைக்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்கங்க. இது வந்து பெரிய வெள்ளரிக்காய். எங்க ஊர் சைடு தாங்க இதெல்லாம் கிடைக்கும் இந்த வெள்ளரிக்காய். நான் உங்க ஊர்ல வந்து நான் இதுவரை இந்த வெள்ளரிக்காவ நான் பார்த்ததே இல்ல. இங்க பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் குட்டி வெள்ளரிக்காவா பார்ப்பேன். அது கொஞ்சம் கசப்பு தன்மையாவும் இருக்கும். இந்த கத்திரிக்காவ பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குதுன்ட்டு. இப்பவும் கூட அவங்க இதெல்லாம் வாழைக்காங்க. வாழைக்காய் நாங்க அவியலுக்கு போடுவோம். நேந்திரம் வாழைக்கா அதுதான் நாங்க அவியலுக்கு போடக்கூடியது. எல்லாம் பார்க்கக்கூடிய டைம் எனக்கு ஊர் நினைவு, ஊர்ல அந்த அந்த ஒரு எண்ணம் தான் மனசுல வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாங்கா ரூ. 10ன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்கங்க. எனக்கே ஷாக் ஆயிருச்சு. ரூ. 10ன்னு சொன்னப்போ, வீட்டு பக்கத்துல வித்துருக்காங்க. இவ்வளோ மாங்கா ரூ. 10ன்ட்டு. ஆனா அந்த மாங்கா நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் மல்லிப்பொடி, மிளகாத்தூளு, அப்புறமா பச்சரிசி மாவு பொடிச்சிட்டு வந்தது. இது இறைச்சி மசாலா. இறைச்சி மசாலானா பட்டம், லவங்கம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஊர்ல இருக்கிறது கொஞ்சம் மெலிசா இருக்கும் பட்டையெல்லாம். இங்க உள்ள பட்டை ரொம்ப கட்டியா இருக்கும். எனக்கு அந்த பட்டை பிடிக்காது. இந்த பச்சை மிளகாய் யாராவது பார்த்துருக்கீங்களா? அதில உங்க ஊர் சைடு கிடைக்குமான்னு சொல்லுங்க. எங்க ஊர் சைடு இது கிடைக்கும். இது சாம்பாருக்கு போடுவோம், அவியலுக்கெல்லாம் போடுவோங்க. பஜ்ஜியும் பண்ணி சாப்பிடுவாங்க இதுல. இப்பவும் கூட அம்மா சஸ்பென்ஸா வந்தது தான் என் நினைவுல அப்படியே இருந்துட்டு இருக்கு. அவங்க வந்தாங்க. வந்துட்டு அவங்க வேலைய செய்ய தொடங்கிட்டாங்க. கிச்சன்ல நின்னு கிளீன் பண்றதெல்லாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.